பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் மயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் போகாமல் இருந்திருந்தா கூட அவங்க என்னை மன்னிச்சு ஏற்றிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் போலீஸ் கேஸை அது இதுன்னு கொடுத்ததுனால இப்போ பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏதோ என்னை புழுவை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரியே இருந்தது. அப்படி தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏமா என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் நீ இது எல்லாத்தையுமே பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் உன் வாழ்க்கையை அழைக்க பார்க்குறேன்னா உனக்காக தாண்டி நான் நைட்டும் பகலமா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்படி அலைஞ்சிட்ருக்கேன், உனக்கு ஒன்று காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாலி காயத்தை எடுத்து காட்டுறாங்க. அதில் வெறும் மஞ்சள் கயிறு தான் இருக்குது. என்னம்மா இதெல்லாம், பின்ன லாயருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறதா, அதனால தான் இது எல்லாத்தையும் விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மித்த தங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் கேட்கவும், அதில் 7-8 பவுனு மட்டும்தான் தங்கம், இது எல்லாமே கவரிங்கு, அதை வச்சு தான் மற்ற கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் நலைய வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அவங்க கிட்டே இருந்து அந்த நகை எல்லாத்தையும் நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, இனிமேலும் அந்த நகை எல்லாமே அங்கே இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, கோர்ட்டில் பார்த்தீங்கல்ல மாமா என்னெல்லாம் பேச்சு பேசினாருன்னு, என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. மீனா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையாக இருந்திருந்தால் கூட ஆயிருக்கும். ஆனால் அவர் டிவோர்ஸ் அனுப்பணுன்றதுக்காக நம்ம இப்படி உடனடியாக கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க என்னடனா அந்த தங்கச்சி குடும்பத்துக்காக போய் பேசிட்டாங்கல்ல. என்னதான் இருந்தாலையும் அது அவங்க தங்கச்சி குடும்பமாச்சு, அதனால தானே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டாங்க. ஆனால் இனிமேல் யாரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இனிமேல் என்ன பண்ண போகிற பாக்கியம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம மயிலோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணியாவது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், ஏன்னா நம்ம தான் கையால் ஆகாதவங்கள இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பழனி வராங்க. இன்னும் எவ்வளோ நேரம்க்கா இப்படியே உட்காந்து அழுந்துட்டுருக்க போகிற, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பழனி என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. இதே வாயால் உன்னை எத்தனை தடவை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருப்பேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளோலாம் பேச்சு பேசியிருக்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறா பழனி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ அக்கா, என்ன பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களோ, என்னை பேச அடிக்க திட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் இருந்துட்டு, என்னடா பழனி, நாங்கள் பேசினது எதையும் நீ மனசில் வச்சுக்கலையா, எப்படிடா உன் மனசை மட்டும் இப்படி இருக்குது, நான் பேசின பேச்சுக்கு யாருமே எனக்காக உதவ வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் நீ என்னடனா அடுத்த நிமிஷமே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஐயோ மச்சான், என்னை அடிக்க அக்காவுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு மச்சான், இனிமே என்னை பேச நீ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பழனி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு சத்தியமாக கடை அந்த இடத்துல இருக்குன்னு தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன், என் அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு போனதே கடை எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். ஆனால் அண்ணனுங்க எதுவுமே சொல்லாமல் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கடையை நான் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அடுத்த நிமிஷமே நான் இங்கே ஓடி வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. சரி விடுங்க மச்சான், இனிமேல் அதை பேசி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல. அண்ணனுங்க பார்த்துருக்கிற லாயர் ரொம்ப பெரிய லாயர், எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலையும் அடித்து தூள் கிளப்பிடுவாங்க, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி எல்லாரையும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவேல் சக்திவேல் எல்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாச்சியும் வராங்க.
என்ன அம்மாச்சி, தாத்தா கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஆமாண்டா, இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அந்த மனுஷங்கிட்ட ரொம்ப நிம்மதியாக பேசிக்கிட்டு இருந்தேன். ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரவே சேராதான்னு சொல்லி எத்தனை நாள் ஏக்கப்பட்டிருந்துக்குன்னு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு ரெண்டு தாயோட மனசையும் நீங்கள் குலுங்க வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானாவது இப்படி வெளிப்படையாக பேசிக்கிறேன், ஆனால் வடிவா அப்படி கிடையாது, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க ஜெயிலுக்கு போன உடனே சாப்பாடு தண்ணி இல்லாமல் 2 நாளாக அவங்களுக்காக நீங்கள் அலைஞ்சிங்கல்ல, அதுவே எனக்கு போதுண்டா. ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரனாலையும் பரவாயில்ல, உனக்கு ஒன்றுனாலையும் அந்த குடும்பமும் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுனாலையும் நீங்களும் போய் நிற்கிறது, அதுவே எனக்கு போதுண்டா. இதுவே இந்த ஜென்மத்துக்கான பலன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் அந்த பரதேசி பாண்டியனு கூட ஒட்டி உறவடங்கனை மட்டும் நடக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம்யா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி போய் நின்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இந்த ஜென்மமே எனக்கு அந்த அந்த ஆசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் செந்தில் இருந்துட்டு முடியல மீனா, ரொம்ப கஷ்டமாக போச்சு. என் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவருக்கா இப்படியெல்லாம் நடக்கணும், நடக்கக்கூடாது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. என் அண்ணன் அவங்களுக்கு சரியான தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க. அரசி ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கே நாங்கள் எல்லாரும் அவ்வளோ பதறி போனோம். ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திரும்ப வச்சுட்டாங்க. அவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஆமாம், அவங்கள நீ போய் பார்த்துட்டு வந்தீங்க, அவங்களுக்கு நீ தான் ஐடியா கொடுத்தியா? ஐயோ ஏங்க, நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் எப்படிங்க கொண்டு வர முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் போய் பார்க்கும்போது அவங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செய்யலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் மாமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுனால தான் இந்த வினையே விளைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.